ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஊரில் வீட்டை விற்றுட்டு ஒரு குட்டி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேறு ஏஜனும் உங்கள் ஃபேமிலியை குடி வந்திருப்பாங்கல்ல. ஸோ சாமானெல்லாம் வேறு ஏற்றி இறக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வச்சுருக்க அந்த பீரோவையும் ஏற்றி இறக்குவாங்களாம். உடனே வேறு நம்ம ஏசணும், பார்த்து பத்திரமா தூக்கிட்டு போவாங்க, கீழெல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க பையனும்மா, இவ்வளோ பெரிய பீரோ இப்போ நம்மளுக்கு தேவையா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கே இடம் இருக்காது அப்படின்ட்டு வேறு கத்திக்கிட்டு இருப்பான். இது தாண்டா நான் முதல்ல நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்த சீதனம், என்னால் இதை விட்டுட்டுலாம் வர முடியாது அப்படின்ட்டு வேறு ஃபீல் பண்ணுவாங்க. உடனே அந்த பீரோ தூக்குறவரும், நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எல்லோரும் பொருளை கம்மி பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் இவ்வளோ வச்சுருக்கீங்க, இருந்தாலும் உங்களுக்காக வேணா இந்த பீரோவை மேலே ஏற்ற ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறை போட்டு வேற இறுக்கமாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏசனோட பையனும் பீரோவை தூக்க விட்டாங்கன்ற கடுப்புலமா, உனக்கு உன் செல்ல பொண்ணு மட்டும்தான் எப்போவுமே முக்கியமா, மற்றவங்கள பற்றி கவலையே கிடையாதுல்ல, என்னை பற்றி என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கியா, நான் ஏதோ உனக்கு தலையில் இருக்க வேஸ்ட்டான மயிறு மாரி என்னை ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசிடுவோம். அதுக்கு யாங்க மயிரை பற்றிலாம் நீ பேசாது, மண்டையை பெரு நல்லா பழைய மாப்பு மாரி ஒழுங்காக வாய் முடிட்டு வேலையை பாடுறா அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. ஒரு வழியாக அந்த பீரோவையும் உள்ளே தூக்கி வச்சிருவாங்க. ஆனால் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்குமா, அச்சா இந்த டேமேஜ் நான் எப்படி தான் சரி பண்ண போகிறேனோ தெரியல அப்படின்ட்டு வர ஏசனும் ஃபீல் பண்ணுவாங்க. இது உங்களுக்கே ஓவராக தெரில, இப்போ இதை இங்கே வச்சு என்ன பண்ண போகிறீங்க, பழைய ஷூலாம் அடுக்க போகிறீங்களா அப்படின்ட்டு வர அவன் பையனும் கலாச்சிக்கிட்டு இருப்பான். சரி, நானும் கேட்கணும்னு நினச்சேன், எங்கே உங்கள் ஃபேவரட் ஆண்டிஸ் யாருமே காணும், நான் ஃபெயில் ஆகும் போதெல்லாம் வருவாங்க, இப்போ வர மாட்டாங்களா அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பான். அவங்கெல்லாம் ஒலிம்பிக் போட்டினால பயங்கர பிஸியாக இருக்காங்க, ஊரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். உடனே அவனை ஷர்ட்லாம் போட்டு எங்கேயும் வெளியே கிளம்பிடுவான். உனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதுல, எங்கே போகிற, படிக்கலையா அப்படின்ட்டு வர ஏசனும் கத்துவாங்க. சும்மா படின்னு சொல்கிறீங்க, ஒத்தையை படிக்க வச்சே நம்ம சொந்த வீட்டை விற்றுட்டு வாடகைக்கு வந்துட்டோம், இப்போ என்னையும் படிக்க சொல்லி என்ன குடிசைக்கு போக போகிறீங்களா அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டே போவான். உடனே ஏசும் செம்ம கடுப்பாயிடும், எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கு, வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது அவனுக்கு அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்க டென்ஷனில் கத்துறத பார்த்துட்டு அவங்க ரூம் ஃபுல்லாக நான் வால்பேப்பர் ஒட்டியிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வர டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஏசுனும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா, சரி அப்போ நான் வீடு ஃபுல்லாக இதுவே ஒட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நம்ம பையன் பேசுறதெல்லாம் பற்றி கவலைப்படாத, அந்த பீரோ கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம வெளியே போயிட்டு வந்தால் கோட்லாம் மாட்டிக்கலாம்ல, அவனுக்கு என்ன தெரியும் அறிவு கட்டவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர திட்டிக்கிட்டு இருப்பாரு. இவர் கத்துறதை பார்த்துட்டு ஏசணும், நீங்கள் எப்போ இவ்வளோலாம் பேச ஆரம்பிச்சிங்க, இந்த வீடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் டெக்கரேட் பண்ணுன்ற பேரில் விழுந்துலாம் ஒன்றும் வேலை பார்க்க தேவையில்ல, கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. காலையில் நான் டென்ஷன் ஆனதுக்கு ஒரே ரீசன் அவங்க பீரோ உடச்சிட போகிறாங்கன்னு தான், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. சரி, இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறியே, இதுக்கு முன்னாடி நீ ஃப்ளாட்லாம் இருந்திருக்கியா, பூரா கூடு மாரி இருக்கும் அப்படின்னு வர யாங்கவும் சொல்லுவார். நீங்கள் வேறு சின்ன இடமோ பெரிய இடமோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நமக்குன்னு ஒரு இடம் இருக்கா அது போதும் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே அங்கே வர பயங்கர எமோஷனலாக போயிடும். ஸோ நீ ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பணக்கார லைஃப்பை வாழ வேண்டியவ, ஆனால் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு வர ஃபீல் பண்ணுவார். யார் சொன்னால் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஊரில் இருக்கவங்களாம் என்னை பார்த்து எவ்வளோ தரமாக பொறாமப்படுவாங்க, வெளியே எட்டி பாருங்கள், அழகான கார்டன்லாம் இருக்குது, இது போதாதா, ஃபஸ்ட்டு இந்த வால்பேப்பர் எங்கே வாங்கினீங்க, உண்மையை சொன்னால் அவ்வளோ அவுடேட்டடாக இருக்குது அப்படின்னு வர கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் டைவிங் ஆண்டியும் ஏசு நீ ஏன் கடை பேரை மாற்றினேன் அப்படின்ட்டு வர கேட்பாங்க. நான் தான் என் பங்கு கொடுக்கவே இல்லையே, அப்புறம் என் பேரை வச்சு நான் என்ன பண்ணுறது, உங்கள் கடையை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே திருப்பி ரோட்டு கடையே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில ஒரு கடை போட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க பையனும் வந்துருவானா ஸ்கூல் முடிச்சு, திருப்பி அவன் அம்மா ரோட் சைடு கடை போட்டுருக்கதை பார்த்து பயங்கரமாக வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடுவானா, எங்கே போனான் இவன், இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுனை வேற தேடிக்கிட்டு இருப்பா. உடனே டைவிங் ஆண்டிக்கிட்டையும் என்னால் என் பையனையும் புரிஞ்சுக்க முடியல, என் வாழ்க்கையும் புரிஞ்சுக்க முடியல, எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறனோ அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. இவ்வளோ வயசாகி நானே ஒன்றும் புரிஞ்சுக்கல, உனக்கு என்ன சின்ன வயசு தானே, எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு வேற ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உள்ளே நம்ம யாங்க புது கிளாக்கெல்லாம் வாங்கி வர மாட்டிக்கிட்டு இருப்பான். என்னப்பா உன் ஒய்ஃபை நாங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு வேற இந்த ஆண்டிங்களும் கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏசனோட பையனும் அவனோட பங்குக்கு பெட்டர் மாஸ் லைட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை வேற அவங்க அம்மாக்காக வாங்கிட்டு வந்திருப்பான். சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கடையோட அப்படின்னு சொல்லிட்டு யாங்க எல்லாரையும் வளைச்சி வேற ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. எடுத்த ஃபோட்டோ வேற நம்ம கும்மியாவுக்கும் அனுப்பிடுவாராம். அவளும் வேற அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அம்மா சொந்தமாக கடை வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க, ஆனால் இல்லா காசை என் படிப்புக்கு செலவு பண்ணிட்டு இப்போ திருப்பி ரோட் சைட் கடையை போட்டு வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாள். காலையில் ஏஞ்சி இவ்வளோ காலேஜ் கிளம்பிக்கிட்டு இருப்பாள். ஹவுஸ் ஓனரை பார்த்தோன்னே அங்கிள் என் டோரில் லாக் இல்லை, கொஞ்சம் அது மட்டும் போட்டு தரீங்களா அப்படின்ட்டு வேற கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாள். இது செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரும் வேற கஞ்ச பிஸ்னாரியாக இருப்பார் போல். என் குட்டி பையன் வந்தாமல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண போகிறான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வேற சொல்வார். இல்லை அங்கிள் என்னோட சேஃப்டிக்காக ஒரு சின்ன லாக்லாம் போட்டு தாங்களே அப்படின்ட்டு வேற கேட்பா. இருந்தாலும் இவர் போட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதில் அங்கங்கே வீடு கிடைக்கிது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீ என்ன இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன மற்ற ஹவுஸ் ஓனர் மாதிரி அவங்ககிட்ட நடந்துக்கிறேன், அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா, அதே சமயம் பாய் ஃப்ரெண்டெல்லாம் இங்கே கூட்டு வர வேலைலாம் வச்சுக்கூடாது புரியுதா, நீ என் பொண்ணு மாதிரின்றதுனால இந்த அட்வைஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேற சொல்வார். பொண்ணு மாதிரின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒரு சின்ன லாக் மட்டும் போட்டு தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்மியாவும் போட்டு வர கலாச்சிக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் நம்ம ஏசுனோட பையனை தான் கட்டுவாங்க. ஒழுங்காக படிக்காதனால எக்ஸாமில் வேற ஃபெயில் ஆகிடுவானா, அவன் ஃப்ரெண்டோட ரூமில் வந்து கதவு சாத்திட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். என் அம்மா இருக்காங்க கொஞ்சம் நேரம் வாயை மூடு அப்படின்ட்டு வரை யாரையும் கத்திக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஏசுனா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிட்டு நம்ம பையன் ஃபெயில் ஆகிட்டான், ஒழுங்காக படித்தா தானே அப்படின்ட்டு வேற கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களும் ரொம்ப நேரம் ஆச்சு சாப்பாடு கொண்டு வரல
சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வர கொடுப்பாங்க. ஏன்டா டோரை லாக் பண்ணியே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வர கேட்பாங்களாம். எல்லாம் ஒரு ப்ரைவசி தான் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. என்னது ப்ரைவசியா? அம்மா கிட்ட இப்படி தான் பேசுவியா? என்னை என்ன வெளில போக சொல்கிறியா? ஏதாவது கேட்டால் இந்த மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கிழி வேற கிழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கும்மியாங்க டோருக்கு லாக் இல்லையான்னு சொல்லிட்டு அவன் வார்ட்ரோபை கொடுத்து வர முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து ஹவுஸ் ஓனரோட பொண்ணு வீட்டில் அப்பா இல்லைன்ற தைரியத்தில் அவன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து பயங்கரமாக வேற அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த டைம்னு பார்த்தா ஹவுஸ் ஓனரும் அவன் பையனோட வேற வந்துருவாரு. என்ன டோர் லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோரை போட்டு வர தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் ஃபெயில் ஆகிருப்பான். ஒழுங்காக படிக்க சொன்னால் படிச்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. அவன் சின்ன பையன், எதுக்கு அவங்ககிட்ட இவ்வளோ கோவப்படுறீங்க? கொஞ்சம் தன்மையாக தான் பேசுங்களேன். நீங்கள் மட்டும் என்ன ஸ்கூல் படிக்கும்போது ஒழுங்காக படிச்சிங்க, ஏன் பின்னாடி தானே சுற்றிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசுன வர பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வெளியே இவ்வளோ அக்கப்போர் நடக்க உள்ள வேற அவங்க பையனும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் ஃப்ரெண்டோட உட்காந்து ஃப்ரூட்ஸ் வேறு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் இறேன், அம்மா எதுக்கு 2 ஃபோக் கொடுத்துருக்காங்க? அப்போ உள்ள இன்னொரு ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹவுஸ் ஓனரும் பூசியாங்க வெளியே சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டியா? எதுக்கு கதவை லாக் பண்ணி வச்சிருக்க? கதவை தர அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. உள்ள கும்மியாங்க ரூமெல்லாம் வர அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாளா. திடீர்னு வர அவள் ஓடுறப்ப யாரோ தள்ளி விட்டு உள்ள நுழைய வேற ட்ரை பண்ணுவாங்க. டே யாருடா நீ, எதுக்கு உள்ள வர ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே வர அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணும், இவன் என் பாய் ஃப்ரெண்டு தான், அப்பா வந்துட்டாரு, கொஞ்ச நேரம் மட்டும் ஒரு ரூமில் ஒழிச்சு வச்சுக்கிறியா அப்படின்னு வர கெஞ்சிக்கிட்டு இருப்பா. உடனே அந்த பையனும், ஆமாங்க அவங்க அப்பா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும், எதுக்கு கொஞ்ச நேரத்தில் நானே கிளம்பிடுறேன் ப்ளீஸுங்க அப்படின்ட்டு வேற கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். இவ்வளோ போனால் போதுன்னு வேற அலோவ் பண்ணிவிடுவா. உடனே ஹவுஸ் ஓனர் ஸ்ட்ரைட்டாக இவன் ரூமுக்கு வந்துட்டு, என்னம்மா ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா அப்படின்னு வேற விசாரிச்சுக்கிட்டு இருப்பாராம். அவரோட பொண்ணும், என்னப்பா நீங்கள் ஆஃபீஸ் போல் இங்கே வந்து இவங்கள டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வேற கேட்டுட்டு இருப்பா. நீ என்னை பற்றி எப்போ கவலைப்பட ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் வேற சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். சரி இந்த கபோர்ட்குள்ளே என்னம்மா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம கும்மியாங்க, அங்கிள் நான் வெளியே போகிறேன், டைம் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் கொஞ்சம் அப்புறமா வரீங்களா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெளில போகும்போது அங்கே இருக்க வார்ட்ரோபை வேற பார்த்துருவாரு. ஒரு வேளை இதுக்குள்ளே தான் ஒழிஞ்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு உள்ள வர எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. கும்மியாங்க அதுக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சிருப்பாளா. அங்கிள் அதுக்குள்ளே என்னோட அழுக்கு துணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற பயங்கரமாக சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. அங்கிள் நான் தான் வெளியே போகணும்னு சொன்னால, எனக்கு டைம் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் அப்புறமா வரீங்களா அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. சரிம்மா அதுவும் கரெக்டு தான், நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற வெளில போவார். ஆனால் இவரோட பொண்ணு மட்டும் எங்கே வந்துருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு மொழி வேற முழிச்சுக்கிட்டு இருப்பா. இவன் என்ன இந்த மொழி முழிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. இல்லைப்பா புதுசாக வந்திருக்காங்கல்ல, சரி அதான் யாருன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு வர கேவலமாக சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. நீ மற்றவங்கள பற்றிலாம் அக்கறைப்படுற ஆள் கிடையாது, உன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது தானே வேலையை வச்சுக்கிட்டு இருப்பேன், இப்போ என்ன இப்படிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சரியில்லை அப்படின்னு வர திருப்பியும் போனவர் ரூம்குள்ளே வந்து வர உட்காந்துப்பாரு. அங்கிள் நான் டைம் ஆகிடுச்சுன்னு சொன்னல அப்படின்னு வர கும்மி அவங்க கேட்பாலாம். டேய் மரியாதையே வெளியே வா, நீ உள்ளே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வர கத்த ஆரம்பிச்சிருவாரு. இந்த பக்கம் அவங்க எவ்வளோ கொழுப்பு இருந்தால் ஃபெயில் ஆகிட்டு ரூம்குள்ளே உன் ஃப்ரெண்டோட உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பேன். எங்கடா அவன், எங்கே ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் ரூம் எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாரு. இந்த வார்ட்ரோப்குள்ளே தானே அவனை ஒழிச்சு வச்சிருக்கா. டே பார்க்ஸி வெளில வாடா அப்படின்னு சொல்லிட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹவுஸ் ஓனரும் அவங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, நீயா வெளியே வந்துட்டா உனக்கு மரியாதை அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. அவனும் வெளியே வரன்ற பேரில் கும்மியாங்கோட ஒரே வார்ட்ரோபை வர கிழிச்சிட்டு வெளில வந்துடுவான். இந்த பக்கம் யாங்க அவங்க பையனோட வார்ட்ரோபை போய் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரான். உள்ள வர ஒரு ஆள் சுருண்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே பார்க்ஸி அவன்லாம் நினச்சி, ஏன்டா உங்கள் அப்பா அங்கே கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறான், நீங்கள் ஃபெயிலே இவங்க கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்ஸி அவன் நினச்சி வர திட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஆமாம் இவன் என்னடா வர சின்னதாயினே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வர இன்னசென்ட்டாக கேட்பாரான். உடனே யோசனும் இது வேற யாரோ போல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் வர யாருப்பா நீ அப்படின்ட்டு வர கேட்பாங்க. கையில் நெயில் பாலிஷ்லாம் பார்த்தோன்னே அடப்பாவி நீ பையன் கிடையாதா பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யாங்க யோசனை வர பயங்கரமாக ஷாக் ஆகிடுவாங்க. 2 பேரும் வசமாக மாட்டுறதுனால 2 பேரையும் உட்கார வச்சு வேற விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு அப்போ கூட சும்மா உட்காராம அவன் மேலே சாஞ்சிட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பா. சரி என்னம்மா ஹேர் ஸ்டைல் இது, உங்கள் வீட்டில் ஏதாவது கஷ்டமா, முடியை இப்படி வெட்டியிருக்க அப்படின்ட்டு வர அவங்க கேட்பாரு. நான் ஒன்றும் வெட்டலாம் அங்கிள், என் அப்பா அம்மா தான் இப்படி வெட்டி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு வர சொல்லுவா. உடனே யோசனும், சரி எங்களுக்கு தெரியாமல் எத்தனை நாளாக இந்த திருட்டுத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 2 பேரும் என்ன அவ்வளோ க்ளோஸா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. உடனே அவங்களோட பையனும்மா 500 டேஸாக நாங்கள் டேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு வேற சொல்லுவோம். படிக்க வக்கீல்ல இதெல்லாம் நீ நல்லா பண்ணுறியா, எங்கே அந்த பெரம்பு அப்படின்னு சொல்லிட்டு யாங்க வேற தேடிக்கிட்டு இருப்பாருப்பா. லவ் பண்ணுறதுன்னா அவ்வளோ பெரிய தப்பா, சின்ன வயசில் நீங்கள் பண்ணாதையா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வேற பேசிக்கிட்டு இருப்பான். யாரா சொன்னா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாங்கும் டென்ஷனாக வரான். டைவிங் ஆன்டிஸ் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வேற பேசிக்கிட்டு இருப்பான்ப்பா. ஸ்டார்டிங்கில் எனக்கும் இவ்வளோ சுத்தமாக பிடிக்காது, இவள் ஹேர் ஸ்டைலும் இவள் லிப்ஸும், ஆனால் போக போக எனக்கு இவ்வளோ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். டே அப்பா கிட்ட இப்படி கூடலாம் பேசாத, ஒழுங்காக வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வேற பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏமா உங்களுக்கு கூட புரிய மாட்டுது, இவளுக்கு இவங்க ஃபேமிலியை விட உலகத்திலே என்னதான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த பொண்ணும் சும்மா இல்லாமல், ஆமாம் அங்கிள் இவனை மாதிரி யாரையும் மதிக்காத ஒரு ரக்கட் பாயை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஏசனும், சரி எல்லாமே பண்ணுற
ஓகே. வீட்டில் நீ ஓடி வந்ததை சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்க. நான் எதுவுமே சொல்ல ஆண்டி, காலைல தான் டிசைட் பண்ணேன். இப்போ உங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்கா வர பதில் சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே ஏசனுக்கு வர செம்ம கடுப்பாயிடும். சரி ஃபஸ்ட்டு நீ யார், உன்னோட பேர் என்ன, எங்கேருந்து வர, அதை சொல்லு அப்படின்ட்டு வர கேட்பாங்க. அந்த பொண்ணு என் பேர் பூமி அன்சுக்குன்னு சொன்னோடனே ஏசனுக்கு வர பயங்கர ஷாக் ஆகிடும். அவன் அப்பா பேர் சாங்கிலாம் ஒன்றும் கிடையாதே அப்படின்ட்டு வர கேட்பா. என் அப்பா தான் அவரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப கூலாக சொல்லுமா. உடனே ஏசனும் யாங்க இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாயிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் சாங்கிட்ட தான் காட்டுவாங்க. ஏசனும் அவன் பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு வேற வந்திருப்பான்லாம். அதை பார்த்துட்டு இவன் வேற செம கடுப்பாய் வெளில போய் வர நின்றுக்கிட்டு இருப்பான். உடனே அவனோட ஒய்ஃபும் எங்க ஒரு மரியாதைக்குன்னா வந்து வாங்கன்னு கூப்பிடுங்களேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இங்கே என்ன என்கேஜ்மெண்ட்டாக நடக்குது நான் வந்து பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்பின்னு வேற கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு டைவிங் ஆண்டிஸ் வேற ஏசனை போட்டு பயங்கரமாக வேற கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது சரி அப்பா அம்மா மாரி பையனும் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர ஏசனோட மாமியார் இருக்குமா. சின்ன வயசில் நீ பண்ணும்போது அதெல்லாம் தப்பாக தெரியல, இப்போ உன் பையன் பண்ணும்போது மட்டும் தெரியுதா, நீ பண்ணதுக்கெல்லாம் திருப்பி உனக்கு நடக்குது பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற டைவிங் ஆண்டிஸும் ஏசனுக்கு இதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தியா என்ன இப்படி வச்சு செய்கிற அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. உடனே ஏசனும் கடுப்பு தாங்க முடியாமல் அத்தை அவன் உங்களுக்கும் பேரன், ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம கடுப்பில் வர ஏஞ்சி போயிடுவாங்க. சரிதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி வர வெறுப்பேற்றிக்கிட்டு இருப்பாங்களாம். மனசில் அப்படியே சிங்கருன்னு நினைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜனை வர திட்டிகிட்டே போயிடுவாங்க. இந்த பக்கம் கும்மி அவங்க பார்ட் டைம் ஜாப் எதுவும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்டில் வர வந்து தேடிக்கிட்டு இருப்பா. அப்போ வேறு பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து போஸ்டர்ஸ் ஓட்டிக்கிட்டு இருப்பானா. அதை பார்த்தோன்னே இதை நீங்கள் ஃபுல் டைம் பண்ணுறீங்களா இல்லை பார்ட் டைம் பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு வேறு யாராவது இந்த வேலைக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேலை விஷயமா வேற கேட்டுக்கிட்டு இருப்பா. உடனே அதுக்கு அந்த போஸ்டர் ஓட்டுறவனும் உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், உங்கள் ஹவுஸ் ஓனர் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் நான், நீங்கள் ஏதோ வேலை தேடுறீங்கன்னு நினைக்கிறேன், பார்ட் டைம் தானே, நானும் இங்கே பக்கத்தில் ஒரு தேட்டரில் தான் ஒர்க் பண்ணுறேன் பெயிண்டராக, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அங்கே வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்மியவங்க அவங்க பார்ட் டைம் ஜாப் வேறு வாங்கி கொடுத்துருவான். கும்மியவங்க படிச்சுக்கிட்டே பார்ட் டைமாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். தேட்டர் ஓனரும் இவனை போட்டு கிளின்னு வேறு கிழிச்சிக்கிட்டு இருப்பாரு. படத்துக்காக போஸ்டர் டிசைன் பண்ணனா நீ என்னடா உன் இஷ்டத்துக்கு டிசைன் பண்ணியிருக்க, நல்லா ஹீரோயினை கிளாமராக போட்டால் தானே ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க, எனக்கும் கூட்டம் சேரும், என்னாலையும் உனக்கு சம்பளம் கொடுக்க தெரியும், அதை விட்டுட்டு நீ உன்னோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கியா, கொஞ்சம் என்னை பற்றி யோசிச்சுப்பாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவார். உடனே அதுக்கு இவனும் சார் நான் இந்த படத்தோட ஃபீலிங்ஸு எமோஷன்ஸாக ஆடியன்ஸுக்கு கடத்தணும்னு சொல்லிட்டு தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வேற பேசுவான். டே உன்னோட அறிவெல்லாம் என்கிட்ட ஏட்டா காட்டுற, என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு, எனக்கும் பணம் வரணும்ல அப்படின்ட்டு வரை கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் கும்மியாங்க ஆண்டி தேட்டரோட பேஸ்மெண்ட்டில் ஒரு பிக்காசோ வளர்க்குறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வர கலாச்சிக்கிட்டு இருப்பா. அட நீ வேறம்மா, அவன் ஒரு வாயில்லா பூச்சி, எவ்வளோ திட்டு வாங்கினாலும் சரி அமைதியாக இருப்பானே தவிர கோவப்படவே மாட்டான் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஆமாம் ஆண்டி நான் கூட பார்த்துன்னு தான் இருக்கேன், என்ன இந்த மாதிரி யாராவது திட்டினாங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கோவம் வரதான் வரும், ஆனால் இந்த ஆள் எதுவுமே பேச மாட்டுறாரு அப்படின்ட்டு வேற கேட்பா. ஆமாம்மா ஓனர் ஆனால் நல்ல மனுஷன் தான், என்னதான் திட்டினாலும் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம இருக்கவே மாட்டார் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் இவன் அவ்வளோவா யார்கிட்ட பேசவே மாட்டானே, இவன் எப்படி உன்னை போய் ரெக்கமெண்ட் பண்ணான், உன்னை இவனுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. முன்ன பின்னெல்லாம் தெரியாது ஆண்டி, என் ஹவுஸ் ஓனர் பொண்ணுக்கு இவரை தெரியும் அவ்வளோதான் அப்படின்ட்டு வேற சொல்வா. இப்படி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் பேர் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேற பங்கமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஷோக்கு வேற டைம் ஆகிடுமா. உடனே வேற கும்மி அவங்க டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் அமைதியாக வேற நின்றுட்டுருமா. பாஸ் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு வேற கேட்பா. என் கூட படத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டுக்கு காசு வேற வெறும் சில்லறையாக எடுத்து வேற கொடுப்பான். இவளும் கண்டுபிடிச்சிருவா அது யாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஆண்டிக்கிட்டையும் ஆண்டி நீங்கள் கொஞ்சம் டிக்கெட் கொடுக்குற வேலையை பார்த்துக்கோங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவளும் ஒரு தேட்டருக்குள்ளே ஓடிடுவா. இவ போனால் அதே தேட்டருக்குள்ளே வேற படத்துக்கு போகலாமான்னு கேட்டவொன்னே பின்னாடியே வேற போவான். கடைசியில் தான் இந்த யாருன்னே காட்டுவாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஆர்மிலேருந்து வந்த பார்க்கு தான். நீ இன்னும் இவ்வளோ க்யூட்டாக ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி வேற அழ ஆரம்பிச்சிருவான். ரெண்டு பேருமே ஜாலியாக யாரும் இல்லாத தேட்டரில் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆப்ரேட்டர் ரூம்லேருந்து அந்த பெயிண்டர் வந்து ஆப்ரேட்டர் வேற இவங்க பண்ணுறதுலாம் வேற பார்த்துருவாங்க. இவன் உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே, நான் வேணா படத்தை போட்டு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டுமா அப்படின்ட்டு வேற அந்த ஆப்ரேட்டரும் கேட்பாரு. எனக்கு அந்த பொண்ணை தெரியலாம் தெரியாது, சும்மா ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு வேற அந்த பெயிண்டரும் சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். டேய் ரொம்பலாம் சமாளிக்காத, ஒரு கோல் கீப்பர் இருக்கான்னு சொல்லிட்டு தானே இப்போ நீ விளையாட மாட்டுற, இதே அந்த கோல் கீப்பர் மட்டும் இல்லைனா நீ கோல் போட்டுருவலன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேட்டர் வேற பங்கமாக கலாய்க்க ஆரம்பிச்சிருவாராம். உங்கள் கதைலாம் நல்லா இருக்குது போய் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டர் வேற அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். உடனே அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு தேட்டர் பின்னாடி வேற போவாங்க. இப்போ எதுக்கு ஸ்க்ரீன் பின்னாடி போகிறாங்க அப்படின்ட்டு வேற பெயிண்டரும் கேட்பான். ஆமாம் உனக்கு எதுவுமே தெரியாது பேர், லவ்வர்ஸ் பின்னாடி போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆப்ரேட்டரும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. பெயிண்டரும் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ தான் அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன, இப்போ எதுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டரை வேற ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. இவங்க நினச்ச மாதிரியே பின்னாடி போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் வேற பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே பார்க்கும் நான் ஊர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் உன்னை பார்க்க வரேன், என் அப்பா அம்மாவுக்கு கூட நான் ஊருக்கு வந்துட்டேன்னு தெரியவே தெரியாது, நான் வேணா சொல்லட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்பான். கும்மியாங்க நீ எப்படா இந்த மாதிரிலாம் மாஸ் பண்ண ஆரம்பிச்ச, பார்க்கறதுக்கும் கேங்ஸ்டர் மாரி இருக்க அப்படின்ட்டு வேற வழிஞ்சிக்கிட்டு இருப்பான். நீ மட்டும் என்ன பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வர கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவங்க பண்ணுற அலும்பு தாங்க முடியாமல் உடனே அந்த பெயிண்டர்
பெயிண்டரும் படத்தை வேற போட்டு விட்டுருவான். 2 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும். யாரா படத்தை போட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஆப்ரேட்டரும் ஏன்டா உனக்குள்ள எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொன்னால் இப்போ எதுக்கு பொறாமையில் பொங்குற அப்படின்னு சொல்லிட்டு வேற கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. இவங்களும் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்களா. உடனே நம்ம கும்மியாங்க அவன் பாய் ஃப்ரெண்டோட ரூமை காட்டணும்னு சொல்லிட்டு வேற கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். அந்த ஏரியாவை பார்த்த உடனே பார்க்குக்கு வேற பிடிக்கவே பிடிக்காது. என்னது இது பார்க்கவே ஸ்லம் மாதிரி இருக்குது. கும்மியாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா நல்ல ஏரியா தான் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. சுற்றி பாரு செவுத்தெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக கிறுக்கிக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வேற ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பான். பின்னாடி வேற அந்த பெயிண்டரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பானா. என்ன பாஸ் ஏரியா விட்டு ஏரியா வந்து பிரச்சனை பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு வேற கத்துவான். யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அவர் என் கூட தான் வேலை செய்கிறாரு. அதை விடு ஃபஸ்ட்டு உனக்கு இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு வேற கேட்பா. இந்த ஏரியாவில் என்ன பிரச்சனை வெறும் கொள்ளைக்காரனும் கொலைகாரனும் தான் இருப்பான். நான் உன் அக்கறையில் தான் சொல்கிறேன் நீ இந்த ஏரியாவில் இருக்காத தயவுசெய்து காலி பண்ணிட்டு என் ஏரியாவுக்கு வந்துரு அப்படின்ட்டு வேற கூப்பிடுவான். என்னால் உன் கூடலாம் வர முடியாது உனக்கு பிரச்சனை நீ இந்த ஏரியாவுக்கு வராது அதேமாதிரி என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு என் ரூமுக்கெல்லாம் வரணும்னு நினைக்காது தயவுசெய்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. மறுநாள் தேட்டர் ஓனர் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்து மீட்டிங் வேறு போட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த பெயிண்டரை நான் கொஞ்சம் கிளாமராக வரையிடான்னு சொல்கிறேன். ஆனால் எந்த பொண்ணோட ஃபோட்டோவும் ஒரு இன்ச்சு கூட கிளாமராக வரைய மாட்டான். இது நல்லதுன்னு சொல்கிறதா இல்லை கெட்டதுன்னு சொல்கிறதா அப்படின்னு வேற புலம்பிக்கிட்டு இருப்பாரு. கும்மியாங்க வேற பெயிண்டருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருன்னு வேற அமுச்சு விடுவாங்க. அவளும் ஃபஸ்ட் டைம் பேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்களாம். அங்கே இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவா. இவ்வளோ நல்லா வரைஞ்சா யார் தான் தேட்டரில் வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரூமுக்கு வந்து பார்ப்பாலாம். உள்ளே வர அவன் இருக்க மாட்டான். அங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் வேற எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து வெளியே அவனும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் சண்டை போடுற சவுண்டு வேற கேட்கும். வெளியே இப்போ போனால் நல்லா இருக்காது சரி நம்ம ரூம்குள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற உட்காந்துருவா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இது வரைக்கும் ஒரு வாட்டினா எனக்கு செலவு பண்ணியிருக்கேன் எப்போ பார்த்தாலும் நான் தான் பண்ணுறேன் இது வரைக்கும் நம்ம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வேற சண்டை போட ஆரம்பிச்சிருவா. அதுக்கு அந்த பெயிண்டரும் எதுவும் உன் மேலே தப்பே இல்லாத மாதிரி பேசுகிறேன் நம்ம லவ் பண்ணும் போதே நிறைய பேர் கூட நீ பிளைண்ட் டேட் போயிருக்க அதுக்கு என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு வேற கேட்பான். அதை கேட்டவொடனே கும்மு அங்கே வேற ஷாக்கு தாங்க முடியாது. அவ்வளோ கேவலமானவளா இவ அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பா. பெயிண்டரும் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது இப்போ நானே சொல்கிறேன் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி வேற சொல்லிடுவான். அப்பன்னு பார்த்து உள்ளே ஃபோன் அடிக்கிற சவுண்டு வேற கேட்கும். ஐயோ உள்ளே வந்தாங்கன்னா மாட்டிப்பனே அப்படின்னு சொல்லிட்டு கும்மி அவங்க வேற அந்த ஃபோனை கட் பண்ணி விட்டுருவா. நீ இப்படிலாம் பேசுகிறேன்னா உள்ளே யாரையாவது வச்சு குடும்பம் நடத்துறியா என்ன இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேற உள்ளே வந்து பார்ப்பா. உள்ளே கும்மி அவங்க வேற இருப்பாள் ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு தான் கொண்டு வந்தேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம 3 பேரும் இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு மோசமான சுச்சுவேஷனில் தான் மீட் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எவ்வளவோ புரிய வைக்க வேற ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இவளை நீ தான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணியா பார்ட் டைம் ஜாபுக்கு அவனா தேட்டருக்கு போனோன்னு சொல்லுவியே இதவனோட தேட்டர் சீக்ரெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேற கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிருவா. உடனே கும்மியாங்க பாஸ் இவங்க சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசி புரிய வைங்க எதுக்கு கம்முன்னு இருக்கீங்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பா. உடனே அந்த பொண்ணும் உன்னை நான் நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் நீனா ஸ்டெப்னியாக இருக்கலாம் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா. அவ்வளோ நேரம் கம்முன்னு இருந்த அந்த பெயிண்டரும் நீ வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா நீ ஸ்கூலுக்கே ஒழுங்காக போகாமல் ட்ராப் அவுட் ஆனவ ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு படித்து யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிருக்காங்க அதுக்கான மரியாதையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேற பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். எப்போவுமே பேசாதவன் இப்படி டென்ஷன் ஆகிறத பார்த்தோன்னே எல்லாருக்கும் வேற பயங்கர ஷாக்காக போயிடும். இதுக்கப்புறம் இவங்க லைஃப்பில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கண்டிப்பாக பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.